Hello guys, எல்லாருக்குமே குட் மார்னிங். வெல்கம் டு கைட்லிஸ் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். இன்றைக்கி நம்ம 30th April 2025 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். டெய்லி நம்ம சேனலில் மார்னிங் 8:30 AM நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் போயிட்டுருக்கோம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே சொல்லுங்கள். எஸ், ஆடியோ எல்லாமே கிளியராக இருக்கா? எஸ், சூப்பராக இருக்குது. ஓகே, குட். ஹேர் ஸ்டைல் மட்டும் கொஞ்சம் கொடூரமாக இருக்குது. ஓகே கைஸ், சரி நம்ம இன்றைக்கி 30th April கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போயிடலாமா? ஓகே, எஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பற்றின அப்டேட்ஸு இல்லை வந்து கிளாஸஸ் பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டிய டெலகிராம் எது அப்படின்னா @கைட்லி தமிழ். ஓகேங்களா, @கைட்லி தமிழ் அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சிஏ பரிதாபங்கள் அப்படின்ற டெலகிராம் குரூப்புமே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிட்டுலாம் இருக்காதீங்க. அப்டேட்ஸ் எது இருக்குதோ அதை மட்டும் இந்த குரூப்ஸ்லேருந்து எடுத்துக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து வீக்லி கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் இந்த மாதிரியுமே பார்ப்போம். நிறைய இனோவேட்டிவான விஷயங்கள்லாம் வரப்போகுது. அண்ட் நாளைக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வந்து காத்திருக்குது. ஓகேங்களா, நாளைக்கு ஈவினிங் வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நம்ம லைவ் வரப்போகிறோம். அண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து யாராவது இந்த கோட்டில் ஜாயின் பண்ண நினச்சிங்கனாலுமே கோட்டில் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ரிப்பீட்டர்ஸோட லாஸ்ட் டே. ஓகேங்களா, ரிப்பீட்டர்ஸ் என்ரோல்மெண்ட்டோட லாஸ்ட் டே. சரிங்களா, ஸ்ட்ரெயிட் அவே வில் கெட் இன் த கிளாஸ். ஃபர்ஸ்ட் நியூஸ், இன்வெஸ்டார் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி. ஸோ இந்த இன்வெஸ்டார் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டிக்குள்ளே சார் இன்றைக்கி லேட்டு, சாரி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆகிறது வந்து கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நானுமே கொஞ்சம் கிளம்பி வரணும்ல ஆஃபீஸ்க்கு. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் ஆகும். இனிமேல் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுறேன். சரிங்களா, ஓகே. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, ஐஇபிஎஃப் இந்த இன்வெஸ்டார் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்டு அப்படின்றது என்ன ஃபண்டுனா, இப்போ ஒரு இன்வெஸ்டார் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இன்வெஸ்டார் இவர் இன்வெஸ்ட் பண்ண ஏதோ ஒரு விஷயம், ஓகேங்களா, அன்கிளைம்டாக வச்சுருக்கக்கூடிய எல்லா அமௌண்ட்டும், அதாவது மோர் தேன் 7 years. ஸோ மோர் தேன் 7 yearsஸாக அன்கிளைம்டாக இந்த இன்வெஸ்டார் வந்து அவரோட டிமேட் அக்கௌண்ட்டில் பணத்தை வச்சுருக்கிறாரு அப்படின்னா இந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகும்னா இந்த ஐஇபிஎஃப்க்கு போயிடும். ஓகேங்களா, ஐஇபிஎஃப்க்கு போயிடும். இதுதான் வந்து இன்வெஸ்டார் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட். ஸோ இந்த பணத்தை வச்சு இந்த ஐஇபிஎஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்வெஸ்டாரோட ப்ரொடெக்ஷன், இன்வெஸ்டாரோட எஜுகேஷன் சம்மந்தமான விஷயங்களுக்கு அந்த காசை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஆர் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்டார் வந்து அவர் போட்ட காசு, அவர் அன்கிளைம் பண்ணாத காசை எப்படிலாம் வந்து அவர் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு விஷயமும் இவங்க வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த இன்வெஸ்டார் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்டு. இப்போ இந்த ஐஇபிஎஃப் வந்து யார் கூட சேர்ந்துருக்காங்கன்னா கொட்டாக் மஹேந்திரா பேங்க் கூட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ரொம்ப சிம்பிள், இன்வெஸ்டாருக்கு எஜுகேஷன் பண்ணுறாங்களா. யார் இன்வெஸ்டார்? இப்போ நான் ஒரு இன்வெஸ்டராக இருக்கலாம், நீங்கள் கூட இன்வெஸ்டராக ஆகலாம். இப்போ நம்ம கையில் காசு இருந்தால் நாமளுமே ஒரு இன்வெஸ்டராக ஆகலாம். ஓகேங்களா, நிறைய ஸ்டாக் மார்க்கெட்ஸு, ஷேர் மார்க்கெட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அப்படி இன்வெஸ்டாரோட எஜுகேஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்கள எஜுகேட் பண்ணணும். எப்படின்னா வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், இந்த மார்க்கெட் ஃபீல்டில் வந்து எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஐடியாஸை சொல்கிறதுக்கு வந்து கொட்டாக் மஹிந்திரா கூட சேர்ந்துருக்கிறாங்க. த்ரூ டிஜிட்டல் அவுட்ரீச். டிஜிட்டல் அவுட்ரீச்னா என்ன அர்த்தம்? டிஜிட்டல் வழியாக அந்த எஜுகேஷன் கண்டென்ட்டை இவங்க வந்து கொட்டாக் மஹிந்திரா பேங்க் மூலிமா பரப்புவாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் இதோட நியூஸ், சிம்பிளான நியூஸ். இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் ஹேஸ் சைன்ட் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வித் கொட்டாக் மஹிந்திரா பேங்க். ஓகே, எதுக்காக? இன்வெஸ்டாரை அவேர் பண்ணணும். எப்படி அவேர் பண்ண முடியும்? சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில், மொபைல் ஆப்ஸ் மூலமாக அவங்களுக்கு தேவையான எஜுகேஷ்னல் கண்டென்ட் வந்து போய் சேரும். ஓகேங்களா, ஸோ இதுதான் இதோட நியூஸ். நெக்ஸ்ட்டு, மீஷோ டு ரீநேம் இந்தியன் பேரண்ட் கம்பெனி ஆஸ் மீஷோ பிரைவேட் லிமிடெட். ஆக்சுவலாக இந்த மீஷோவோட ஒரிஜினல் நேம், அதாவது வெளியில் நமக்கு தெரிகிற அந்த பிராண்ட் நேம் வந்து மீஷோ. பட் ஆக்சுவலாக அவங்களோட உள்ளே இருக்கக்கூடிய நேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷனியர் டெக்னாலஜிஸ். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபேஷனியர் டெக்னாலஜிஸோட ஒரு ஆப்பு தான் இந்த மீஷோ. இப்போ இந்த மீஷோ அப்படின்ற பிராண்ட் பேர் நல்லா பெருசாக இருக்கிறதுனால இவங்க அடுத்து வந்து ஐபிஓ இந்த மாதிரிலாம் போவாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அந்த மாதிரிலாம் போவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டு ரீச் இருக்கணும். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் ஃபேஷனியர் டெக்னாலஜிஸ் ஐபிஓ பண்ணுற அப்படின்னா எவனும் வாங்க மாட்டான்.
இதுவே மீஷோ நான் வந்து ஐபிஓ பண்ணுறேன் அப்படின்னா எல்லாருமே வந்து வாங்குவான். ஸோ ஃபார் த நேம் ப்ராமினன்ஸ்க்காக இந்த ஃபேஷனியர் டெக்னாலஜிஸ் அப்படின்றவங்க அவங்களோட ஆப் நேம் ஓகேங்களா மீஷோ. ஸோ அதே மாதிரி அவங்க இந்த மீஷோ போர்டு வந்து பார்த்திங்கன்னா மீஷோ ப்ரைவேட் லிமிட்டடாக பேர் மாற்ற போகிறாங்க. சிம்பிள் ஃபேஷனியர் டெக்னாலஜிஸ் இருக்கக்கூடிய மீஷோ வந்து இப்போ மீஷோ ப்ரைவேட் லிமிட்டடாகவே மாற போகிறாங்க. இதே மாதிரி ஆல்ரெடி ஒருத்தங்க பண்ணாங்க. ஸோ ஜெப்டோ. ஸோ வெளியில் தான் அதோட பேர் ஜெப்டோ, பட் ஆக்சுவலாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிரானா கார்ட் டெக்னாலஜிஸ் ப்ரைவேட் லிமிடெட் ஓகேங்களா. ஸோ இந்த கிரானா கார்ட் ப்ரைவேட் லிமிடெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னவா மாறிட்டாங்கன்னா ஜெப்டோ ப்ரைவேட் லிமிடெட். எதுக்காக இவங்களாம் ஐபிஓ பண்ண போகிறாங்க. ஸோ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் பண்ணும்போது வி நீட் சம் நேம் ப்ராமினன்ஸ் ஓகேங்களா. ஸோ அதுவுமே ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸாக ப்ளே ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்பிளான நியூஸ், ஃபேஷனியர் டெக்னாலஜிஸ்லேருந்து மீஷோ ப்ரைவேட் லிமிட்டடாக அவங்க பேரை மாற்றிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு Indian government set up panel to draft plan for new national manufacturing mission. ஸோ இதிலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் மிஷன் இருக்குது. ஒரே நிமிஷம் கைஸ், நம்மளோட லிங்க்கை மட்டும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிட்டு வந்துருங்க. அதே மாதிரி பார்க்குறவங்க வந்து ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க சரிங்களா. டெய்லி படிக்கணும், பட் எங்கே படிக்கிறாங்க? ஓகே, ஓகே. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டிராஃப்ட் பேனலை செட் பண்ணுறாங்களாம். எதுக்காக? மேனுஃபேக்சரிங் எப்படி இருக்குது நம்ம கண்ட்ரியில், எப்படிலாம் நம்ம மேனுஃபேக்சரிங்கை இன்னும் பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷனை வந்து செட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னும் எப்படிலாம் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பேசுவாங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் ஹேஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன்டர்மினிஸ்டீரியல் கமிட்டி. ஓகே, ஒரு இன்டர்மினிஸ்டீரியல் கமிட்டி வந்து இது பண்ணுறாங்க டு கிரியேட் அ ஃப்ரேம்வொர்க் ஃபார் த நேஷ்னல் மேனுஃபேக்சரிங் மிஷன். அனௌன்ஸ் இந்த பட்ஜெட் ஓகேங்களா. பட்ஜெட்டில் இதை பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா மேனுஃபேக்சரிங் அதிகப்படுத்த நம்மக்கிட்ட ப்ராடக்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவைகளை சந்திக்கலாம். எக்ஸஸாக இருக்கிறதோ இல்லை வெளிநாட்டுகளுக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம். ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். ஸோ ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்னால் அது ஒருத்தர் மேனுஃபேக்சர் பண்ணுறாரு, அவருக்கான ஸ்கீம், அந்த ஸ்கீமில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸு கரெக்டாக போய் சேரணும். அண்ட் அவர் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒர்க் ஃப்ளோக்கான டாக்குமெண்டேஷன், சிக்னேச்சர் இதெல்லாமே ஈஸியாக முடியணும். ஸோ இந்த மாதிரி ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வந்து இருக்கணும். அண்ட் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லியான ஒரு என்விரான்மெண்ட் அவங்களுக்கு க்ரியேட் பண்ணணும். அண்ட் ஒர்க் ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட், ஸ்ட்ரென்தனிங் எம்எஸ்எம்இஸ், டெக்னாலஜியை இன்டகிரேட் பண்ணணும், ஹை குவாலிட்டி மேனுஃபேக்சரிங் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் செக்டாரை நாம் பூஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டிராஃப்ட் கமிட்டி. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஐடியாஸை ஃப்ரேம் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் இதோட நியூஸ். ஓகே, எஸ். ஸோ எய்ம் ஆஃப் நேஷ்னல் மேனுஃபேக்சரிங் மிஷன், இவங்களோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் மேனுஃபேக்சரிங் கான்ட்ரிபியூஷன். சிம்பிளாக நான் சொன்னது தான், பூஸ்ட் பண்ணணும், நம்ம தேவைகளையும் சந்திக்கணும், எக்ஸ்போர்ட்டும் பண்ணணும். ஓகே, எஸ். நேஷ்னல் மிஷன் ஃபார் க்ளீன் கங்கா, எம்ஜி நர்காவா, சரி எம்ஜி நர்கான்ற பாருங்க, என்எம்சிஜி, எஸ். நேஷ்னல் மிஷன் ஃபார் க்ளீன் கங்கா அப்ரூவ்ஸ் ஆக்ஷன் பிளான் 2025 ஃபார் அர்பன் ரிவர் ரிஜினுவேஷன் அண்டர் ரிவர் சிட்டிஸ் அலையன்ஸ். ஆக்சுவலாக இந்த கங்கா பற்றி நான் வந்து போன வருஷம் ஒரு பயங்கரமான ஒரு இதை பண்ணியிருப்பேன். லைவ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் போட்டு காட்டியிருப்பேன். என்னென்னா இந்த நேஷ்னல் மிஷன் ஃபார் க்ளீன் கங்கா என்னது அப்படின்னா, இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா கங்கா நதி ஓடக்கூடிய இடங்களில், ஸோ கங்கா நதி ஓடக்கூடிய இடங்களில் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடுகள் இருக்கும். ஸோ இவங்களோட ட்ரைனேஜ் சிஸ்டம் ஓகேங்களா, இவங்களோட ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாமே இந்த கங்காவில் தான் வந்து பார்த்திங்கன்னா போய் சேருது. ஸோ கங்கா வந்து பார்த்திங்கன்னா பொல்யூட்டட் அப்படின்னு சொன்ன அந்த டைமில் இந்த கங்கா ஓடக்கூடிய பக்கவாட்டில் இந்த மாதிரி அது பேர் என்னது, இந்த வாட்டரை வந்து பார்த்திங்கன்னா பியூரிஃபை பண்ணக்கூடிய பிளான்ஸ் இருந்தது ஓகேங்களா. ஸோ அந்த பிளான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வீடுகள் இங்கே இருக்கக்கூடிய ட்ரைனேஜ் வாட்டரை இது பியூரிஃபை பண்ணி இங்கே அனுப்பும் ஓகேங்களா. வரக்கூடிய இதெல்லாம் பியூரிஃபை பண்ணி இங்கே அனுப்பும். ஓகே,
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் மிஷன் ஃபார் க்ளீன் கங்காவில் ஒரு விஷயம் ஒரு செக்டார் ஒன்று இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அர்பன் ரிவர் ரெஜினுவேஷன் ஓகேங்களா. சேம் அர்பன் ரிவர்ன்றது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில ஏரியாஸில் ஸ்லம்ஸ் இருக்கும் ஓகேங்களா. சில ஏரியா வழியாக அந்த கங்கா நதி ஓடுற இடத்துக்கூடிய அர்பன் ஏரியாஸ் இருக்கும். அர்பன்னா லைக் சிட்டி சைட்ஸ். ஸோ அப்போ சிட்டி சைடில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோ ஆஃப் ரிவரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுன்றாங்க, ரிஜினோவேட் பண்ணும். ரிஜினோவேட்னா என்ன அர்த்தம், சேம் இதே ப்ராசஸ் தான். அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸு அந்த ரிவர் வந்து பார்த்திங்கன்னா பியூரிஃபையாக இருக்குதா அப்படின்றத பார்க்குறதுக்கு ஒரு ஆக்ஷன் பிளானை பண்ணியிருக்காங்க அண்டர் ரிவர் சிட்டி அலையன்ஸ் ஓகேங்களா. எது கீழே பண்ணியிருக்காங்கன்னா ரிவர் சிட்டி அலையன்ஸ் கீழே பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, சிம்பிளான ஒரு விஷயந்தான். பட் நேஷ்னல் மிஷன் ஃபார் க்ளீன் கங்கா அப்படின்றது ஒன்று இருக்குது. பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா கங்கா வந்து பொல்யூட்டடாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது ஓகேங்களா. ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து தே ஆர் டேக்கிங் சம் ஆக்ஷன்ஸ் ஃபார் பியூரிஃபையிங் த ரிவர் ஓகேங்களா. எஸ், ஸோ இதில் அப்படி என்ன பண்ண போகிறாங்க, the River City Alliance is a joint initiative of the Ministry of Jal Shakti and Ministry of Housing and Urban Affairs. So இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. நவ் கம்ப்ரைசிங் 145 சிட்டிஸ், 145 சிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்கள் ஓடுது பார்த்திங்களா. 145 சிட்டிஸ் பக்கவாட்டில் இந்த மாதிரி ரிவர்ஸ் ஓடுது. ஸோ இந்த ரிவர் சிட்டி அலையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிவர் சென்சிட்டிவ் அர்பன் பிளானிங் பண்ணுவாங்க. எப்படின்னா சிட்டிஸ் பக்கத்தில் கூடிய ரிவர்ஸ் எந்த அளவுக்கு வந்து க்ளீனாக இருக்குது, அதை எப்படி நம்ம ரிஜெனரேட் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ அதே ரிவர் சிட்டி அலையன்ஸ் இப்போ எந்த ரிவருக்கு பண்ண போகிறாங்கன்னா நேஷ்னல் மிஷன் ஃபார் க்ளீன் கங்கா கூட சேர்ந்து கங்கா ரிவரை வந்து ரிஜெனரேட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு India and Bhutan collaborate on customs issue at 6th joint group of customs meeting in Thimphu, Bhutan. ஸோ ரொம்ப சிம்பிள். கஸ்டம்ஸ்னால் அது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ இந்தியா அண்ட் பூட்டான் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம்ஸ் இஷ்யூ கூட பேசுகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காங்க. ஸோ 6th ஜாயிண்ட் குரூப் ஆஃப் கஸ்டம்ஸ் மீட்டிங் பிட்வீன் இந்தியா அண்ட் பூட்டான் வந்து நடந்திருக்கு. ஸோ அப்படி இதில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேஷன் அண்ட் டிஜிட்டைசேஷன் ஆஃப் டிரான்சிஸ்ட் ப்ராசஸஸ். ஸோ டிரான்சிஸ்ட்னா என்ன அர்த்தம், பூட்டான்லேருந்து இந்தியாவுக்கும் இந்தியாவிலேருந்து பூட்டானுக்கும் இது ரோடு வழியாகவே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வராங்க. அந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டைசேஷன் பண்ணும், ஆட்டோமேஷன் பண்ணணும் அப்படின்றாங்க. கோஆர்டினேட்டட் பார்டர் மேனேஜ் பண்ணும். ப்ரீ அரைவல் கஸ்டம்ஸ் டேட்டா எக்ஸ்சேஞ்ச். ஸோ ப்ரீ அரைவல் நான் அது ஒரு டேட்டுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட் முன்னாடி போயிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரியான டேட்டா எக்ஸ்சேஞ்சஸ்ஸு, கஸ்டம் மியூச்சுவல் அசிஸ்டன்ட் அக்ரிமெண்ட், எலக்ட்ரானிக் கார்கோ ட்ராக்கிங் சிஸ்டம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான பர்ஸ்பெக்டிவ்ஸில் அண்ட் இந்த மாதிரியான பாயிண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 6th ஜாயிண்ட் குரூப் ஆஃப் கஸ்டம்ஸ் மீட்டிங் வந்து நடந்திருக்கு ஓகேங்களா. யாருக்கும், இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும். ஓகே, சிம்பிளான நியூஸ். இது வந்து எதுக்கான ஒரு நியூஸு, கஸ்டம்ஸ்க்கு ஓகேங்களா. ஸோ அதாவது இந்தியா அண்ட் பூட்டானுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த பார்டர் வழியாக நடக்கக்கூடிய டிரான்சிஸ்ட்டு கார்கோ மூமெண்ட்ஸுக்கான ஒரு மீட்டிங் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பத்மா அவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நடந்து முடிஞ்சது. ஸோ நீங்களுமே நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. மனோகர் லால், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், சூப்பர். மேஸ்கா கிரியேஷன், சூப்பர். எஸ், ஸோ பத்மா அவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்சது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ஆக்டர் அஜித் குமார் அவருமே வாங்கியிருப்பார். ஸோ இதில் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த பத்மா அவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர் அமங் த ஹையஸ்ட் சிவிலியன் ஆனர்ஸ் இன் இந்தியா. மொத்தம் 3 கேட்டகரி தராங்க. பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ. இந்த 3 விட டாப் தான் வந்து பார்த்திங்கன்னா பாரத் ரத்னா ஓகேங்களா. ஸோ பத்ம விபூஷன் ஃபார் எக்ஸப்ஷனல் அண்ட் டிஸ்டிங்விஷ்டு சர்வீசஸ், பத்மபூஷன் டிஸ்டிங்விஷ்டு சர்வீசஸ் ஆஃப் ஹை ஆர்டர், பத்மஸ்ரீ வந்து டிஸ்டிங்விஷ்டு சர்வீசஸ் இன் எனி ஃபீல்டு ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகிரியாக நம்ம பார்த்துடலாம். பத்ம விபூஷன் ஆர்ட் அண்ட் மியூசிக்கில் வந்து பார்த்திங்கன்னா எல் சுப்பிரமணியம் வாங்கியிருக்காரு ஓகேங்களா. இவர் ஒரு ஒரே நிமிஷம் கைஸ். ஓகே, ஓகே. ஸோ இதில் பத்ம விபூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் மியூசிக்கில் வந்து எல் சுப்பிரமணியன் வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இதெல்லாம் பத்ம விபூஷன். நெக்ஸ்ட்டு பத்மபூஷனில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டபிள் நேம்ஸ். ஸோ யாருன்னா பங்கஜ் உதாஸ்
உத்தாஸ் அப்படின்றவர் வந்து போஸ்ட்மஸாக வாங்கியிருக்காரு. நந்தமுரி பாலகிருஷ்ணா வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு ஆக்டர். சேம் அஜித் குமாரும் ஒரு ஆக்டர். ஸோ அஜித் குமாரும் பத்மபூஷன் வாங்கியிருக்காரு. பிஆர் ஸ்ரீஜேஷ் இந்தியன் ஹாக்கி கோல் கீப்பர், இவருக்கு பத்மபூஷன் அவார்டு கிடச்சிருக்கு. பத்மஸ்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்பிந்தர் நருலா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேபேக் சிங்கர். ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்தியன் கிரிக்கெட்டர், ஓகேங்களா. அண்ட் கணேஷ்வர் சாஸ்திரி டிராவிட், ஓகேங்களா, இவர் வந்து பார்த்திங்கன்னா வேதிக் ஸ்காலர். ஸ்டீஃபன் கினாப், இவர் வந்து ஒரு அமெரிக்கன் ஆத்தர், ஓகேங்களா. ஸோ இந்த பத்ம அவார்ட்ஸோட நேம் அண்ட் அவங்க எந்த ஃபீல்டு அப்படின்றது வந்து கண்டிப்பாக படிச்சே ஆகணும். பத்மபூஷன், பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன் இது எல்லாமே கிளியராக படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ பத்ம அவார்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பண்டித் சத்துர்லால் டு பி ஆனர்ட் வித் கமமரேட்டிவ் ஸ்டாம்ப். இந்த பண்டித் சத்துர்லால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக்கில் ஒரு புகழ்பெற்ற ஒரு பர்சனாலிட்டி. ஸோ இவரை வந்து பெருமைப்படுத்தணும், இவரை ஆனர்படுத்தணும் அப்படின்றதுக்காக இவரோட அந்த 100வது நினைவு விழான்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா போஸ்ட், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து ஒரு கமாமரேட்டிவ் ஸ்டாம்பை இது பண்ண போகிறாங்க. ஸோ எப்படி இந்த நியூஸ் கேட்டாங்கன்னா எப்படி கேட்கலாம் அப்படின்னா, பண்டித் சத்துர்லாலுக்கு இந்த மாதிரி ஒரு கமாமரேட்டிவ் ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த பண்டித் சத்துர்லால் வந்து என்ன ஃபீல்டை சார்ந்தவர் அப்படின்ட்டு கேட்கலாம், ஓகேங்களா. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக்கில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி, ஓகேங்களா. ஸோ இப்போ இவர் இல்லை, ஓகேங்களா. ஸோ எஸ். நெக்ஸ்ட்டு ஜப்பானும் வியட்நாமும், ஓகேங்களா. இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் இது இந்தியா சார்ந்த நியூஸ் இல்லாதனால கொஞ்சம் மற்ற நியூஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் லோ. பட் இருந்தாலும் இது ஜப்பானும் வியட்நாமும் ரெண்டு பேருமே இந்தியா கூட கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நெய்பரிங் அண்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி. ஸோ அப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துக்கணும். இந்தியாவும் ஜப்பானும் வியட்நாமும் பார்த்திங்கன்னா செமிகண்டக்டர் சம்மந்தமான, ஓகேங்களா, செமிகண்டக்டர் சம்மந்தமான ஒரு MOU ஒரு கொலாபரேஷனுக்குள்ளே போயிருக்காங்க. ஸோ ஜாப்பனீஸ் பிரைம் மினிஸ்டர் விசிட்டட் வியட்நாம் டு டீப்பன் பைலேட்டரல் டைஸ் ஃபோக்கஸிங் ஆன் செமிகண்டக்டர் அண்ட் க்ளீன் எனர்ஜி, ஓகேங்களா. ஸோ ஜப்பானும் வியட்நாமும் எதில் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க? செமிகண்டக்டர் சம்மந்தமான விஷயத்தில் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்ஸ் டேரிஃப் மெஷர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ப்ராம்ப்டிங் ஜப்பான் அண்ட் வியட்நாம் டு ஸ்ட்ரென்தன் தேர் ரிலேஷன்ஷிப். இப்போ வந்து யூஎஸில் ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு, ரெசிப்ரோக்கல் டேரிஃப்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் போயிட்டாங்க. எப்படி நீங்கள் டேக்ஸ் போடுறீங்களோ அதே மாதிரி நாங்களும் உங்கள் மேலே டேக்ஸ் போடுவோம் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து கவுண்டர் பண்ணுற விதமாக ஜப்பானும் வியட்நாமும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒப்பந்தங்களை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் விஷயம். ஸோ எந்த ஃபீல்டில் பண்ணியிருக்காங்க? ஜப்பான் அண்ட் வியட்நாம் இந்த ஃபீல்ட் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ், ஓகேங்களா. நெக்ஸ்ட், யூடியூப் அப்பாயிண்ட்ஸ் குஞ்சன் சோனி ஆஸ் கண்ட்ரி மேனேஜிங் டைரக்டர் ஃபார் இந்தியா. ஸோ யூடியூப் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம யூடியூப்பில் லைவ் பார்க்குறோம். ஸோ இந்த கிளாஸஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ யூடியூப் இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரி மேனேஜிங் டைரக்டரை யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா குஞ்சன் சோனி அப்படின்றவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சிம்பிளான நியூஸ். ஸோ யூடியூப் ஹேஸ் அப்பாயிண்டட் குஞ்சன் சோனி ஆஸ் த கண்ட்ரி மேனேஜிங் டைரக்டர் ஃபார் இந்தியா. ஸோ இது வந்து டைரெக்டாக சிம்பிளாக படித்தாலே போதும், ஓகேங்களா. எஸ். IndusInd பேங்க்ஸ் டெப்யூட்டி சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அருண் குரானா குவிட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிக்னேஷனுக்கான நியூஸு, ஓகே. இதில் அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அருண் குரானா இவர் வந்து பார்த்தீங்கன்னா IndusInd பேங்க்கோட சிஇஓவாக இருந்தார். ஸோ இப்போ இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ ரிசைன் வித் இம்மீடியட் எஃபெக்ட். எதுக்காக? டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அக்கௌண்டிங் லேப்சஸ் தட் காஸ்ட் லாஸ் ஆஃப் நியர்லி 2000 crore. ஸோ இந்த அருண் குரானா அப்படின்றவர் டெப்யூட்டி சிஇஓவாக இருந்தவர் அந்த IndusInd பேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 கோடி லாஸுக்கு இவர் காரணமாக இருந்திருக்காரு. ஸோ அதனால் இம்மீடியட் எஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பதவியிலேருந்து இவர் விலகியிருக்காரு, ஓகேங்களா. ஸோ சிம்பிளான நியூஸு. பட் இது வந்து கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட, ஓகேங்களா. ஏன்னா எக்ஸாமில் கேட்கலாம். ரீசெண்டாக வந்து யார் இந்த மாதிரி பண்ணாங்க, ரேராக கேட்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த நியூஸ் இந்த மாதிரியான ப்ரொஜெக்ஷன்ஸ் பண்ண மாட்டாங்க கரண்ட் அஃபேர்ஸில். பட் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, ஓகே. அமிதேஷ் குமார் சின்ஹா அப்பாயிண்டட் நியூ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்தியா செமிகண்டக்டர் மிஷனோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சிஇஓவாக யார் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கார்? அமிதேஷ் குமார் சின்ஹா, ஓகே. ஸோ earlier this mission சின்ஹா was also appointed as additional secretary of Ministry of Health இது பண்ணியிருந்திருக்காரு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா செமிகண்டக்டர் மிஷனுக்கு வந்து அமிதேஷ் குமார் வந்து சிஇஓவாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ நாம் இந்த டைரெக்டாக இந்த சிம்பிளாக அந்த ஸ்ட்ரெயிட் ஹெட்லைன் பாயிண்ட்ஸை நம்ம படித்தாலே
இட்ஸ் மோர் தேன் எனஃப். அண்ட் இவர் யாரை சக்சீட் பண்ணுறாரு அப்படின்னா சுஷில் பால் அப்படின்றவரை சக்சீட் பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ சிம்பிளான நியூஸ். நெக்ஸ்ட்டு ஓகே, நேஷ்னல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா அக்வயர்ஸ் பிரைவேட் பேப்பர்ஸ் ஆஃப் லேட் டாக்டர் அப்துல் கலாம். ஸோ இது என்ன ப்ரைவேட் பேப்பர்ஸ்? ஸோ இது ப்ரைவேட் பேப்பர்ஸ் அப்படின்றது என்னன்னா அவர் கைப்பட எழுதின லெட்டர்ஸாக இருக்கலாம், அவரோட பாஸ்போர்ட். ஸோ அப்துல் கலாம் சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே யார் வாங்கியிருக்காங்கன்னா நேஷ்னல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா. எதுக்காக இதை வாங்குறாங்க அப்படின்னா, நேஷ்னல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ஆர்ச்சிவ்னா என்ன அர்த்தம்? ஒரு டைப் ஆஃப் சேவ் பண்ணி வைக்கிறது, ஃபைல்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவ் பண்ணி வைக்கிறது. ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா வந்து அப்துல் கலாமோட ப்ரைவேட் பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஐ திங்க் ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து வாங்கியிருக்காங்க. எஸ், அவங்களோட நெஃப்யூ கிட்டேருந்தோ சம்திங் வாங்கியிருக்காங்க. ஸோ நேஷ்னல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா ஹஸ் அக்வைர்ட் private papers of late Dr. APJ Abdul Kalam. So the collection includes original correspondence. So original correspondences, passport, Aadhaar card, PAN card, tour reports and lectures delivered by Dr. Kalam. ஓகேங்களா? இது வந்து யார்கிட்ட டொனேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏபிஜே நசீமா மராய் கயார். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நீஸ். அண்ட் ஸ்ரீ ஏபிஜே எம்ஜே ஷேக் சலீம் கிராண்ட் நெஃப்யூ. ஓகேங்களா? ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளான நியூஸ். ஸோ ஹீ இஸ் கால்டு மிசைல் மேன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? அண்ட் ஹீ இஸ் த 11th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. சம்டைம்ஸ் எப்படி கொஸ்டினில் கேட்பாங்கன்னா, நேஷனல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ப்ரைவேட் பேப்பர்ஸ் வாங்கினாங்க, அப்துல் கலாம் வந்து எத்தனாவது பிரசிடென்ட் இந்தியாவுக்கு அப்படின்னு பொசுக்கு கேட்டு விட்டுருவாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம படிச்சுக்கணும். ஸோ ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு இந்தியாஸ் மிசைல் டெவலப்மெண்ட்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் பொக்ரான் டு நியூக்ளியர் டெஸ்ட். ஓகேங்களா? பொக்ரான் டு நியூக்ளியர் டெஸ்ட்லையுமே இருந்திருக்காரு. அண்ட் டாக்டர் கலாம் வாஸ் அ விஷனரி லீடர், எஜுகேட்டர். அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா விங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்ற புக்கையும் இந்தியா 2020. ஸோ இவரோட கனவு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, இந்தியா 2020 வல்லரசு ஆகும்னு அவர் கனவு கண்டார். அது நடந்திருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தாரு. பட் ஸ்டில் வி ஹேவ் சம் டார்கெட் செட் டு 2030, 2035 and 2047. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய டார்கெட்ஸ் வி ஹேவ் எக்ஸ்பேண்டட் த டார்கெட்ஸ் பிகாஸ் நிறைய குளோபல் சினாரியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ரோத்தை தடுத்திருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா அண்ட் ஆன்கோயிங் குளோபல் டென்ஷன்ஸ் லைக் வார்ஸ். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸோட க்ரோத்தை கொஞ்சம் மிட்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஓகே, ஹவவர் we have set targets, we are achieving certain targets, we have also achieved the targets, still we are going forward. ஓகேங்களா? எஸ், நெக்ஸ்ட் போயிடலாம். நேஷ்னல் சூப்பர் கண்டக்டிங் மிஷன் பேவிங் த வே ஃபார் இந்தியாஸ் ஃபியூச்சர் வித் இண்டிஜினியஸ் சூப்பர் கம்ப்யூட்டிங் பவர். ஸோ சிம்பிளான நியூஸ் தான் இது. ஸோ நேஷ்னல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா 2015. ஆக்சுவலாக இந்த நியூஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நேஷ்னல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன் வந்து ஆல்ரெடி லான்ச் பண்ணப்பட்டது. இப்போ அதோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது அப்படின்றதான் இந்த நியூஸ் சொல்லுது. ஸோ எய்ம்ஸ் டு எம்பவர் இந்தியா வித் ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங் அதெல்லாம் வந்துருச்சு. எதுக்காக குவாண்டம் கம்ப்யூட்டிங் நமக்கு தேவை? ஏன்னா வி ஹேவ் லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா. ஸோ அந்த டேட்டா எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட் வேணும், நமக்கு வந்து ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்ற சில ப்ரெடிக்ஷன்ஸு இதெல்லாம் வேணும் அப்படின்னா வி நீட் சூப்பர் கம்ப்யூட்டிங், குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் வேணும். இதுக்கு பிடிஎஃப் போடுவீங்களா சார்? இதுக்கு பிடிஎஃப் இருக்குது. இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத நான் கடைசியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? எஸ், எஸ்கே வாசன், குட் மார்னிங். எஸ், ஸோ என்னன்னா, ஸோ நேஷ்னல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரி அண்ட் கவர்மெண்ட் செக்டர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டர்ஸை நம்ம கொண்டு போகணும். சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் இன்ஸ்டால்ட் அக்ராஸ் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ஆக்சஸ்ட் வியா த நேஷ்னல் நாலேஜ் நெட்வொர்க். ஸோ 5 HPC ட்ரைனிங் சென்டர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் அட் பூனே, கராக்பூர், சென்னை, பாலக்காடு அண்ட் கோவா டு டெவலப் HPC ஸ்கில்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஓகேங்களா? ஸோ இந்த நியூஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வந்து இருக்குது. எதுக்காகனா ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் வந்து நம்ம பண்ணணும். ஸோ இந்த ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் ட்ரைனிங் சென்டர்ஸ் வந்து மொத்தம் எத்தனை இருக்குது? 5 இருக்குது. ஸோ இது எங்கெங்கே இருக்குது? பூனே, கராக்பூர், சென்னை, பாலக்காடு அண்ட் கோவா. ஸோ இதில் அப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங்கான ஸ்கில்டு ஹியூமன் ரிசோர்ஸ் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய கம்ப்யூட் பண்ணுவாங்க. இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்த நியூஸோட டேக்அவே என்ன அப்படின்னா, நேஷ்னல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன் எந்த வருஷம் லான்ச் பண்ணப்பட்டது? 2015. இதில் அப்படி என்ன பண்ணுறாங்க? ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங்கை வந்து கொடுக்குறாங்க நமக்கு. ஓகேங்களா? தே ஆர் எம்பவரிங் இந்தியா வித் ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங்.
ஸோ இது எங்கெங்கே யூஸ் பண்ணலாம்? காலேஜஸில், அகாடமிக் இன்ஸ்டியூஷன்ஸில், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில், நிறைய இண்டஸ்ட்ரீஸில் நம்ம இது யூஸ் பண்ணலாம். சூப்பர் கம்ப்யூட்டர்ஸும் நம்ம நிறைய இடத்துல இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். எதுக்கு கீழே அப்படின்னா விச் இஸ் ஆக்சஸ்டு வியா நேஷ்னல் நாலேஜ் நெட்வொர்க். 5 ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் சென்டர்ஸ் 5 இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது என்னென்ன அப்படின்றத படிச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்த ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 34 சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வித் கம்பைன் 35 பெட்டா பிபிஎஸ் இன்ஸ்டால்ட் இன் இன்ஸ்டியூஷன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பெட்டா ஃப்ளாப்ஸா சம்திங் இது என்ன அப்படின்றத படிச்சுக்கோங்க. அதே மாதிரி கியூபிட்ஸ்னால் என்ன? ஸோ கியூபிட்ஸ்னால் என்ன அப்படின்றது படிங்க. இந்த கியூபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் வரும். ஸோ சூப்பர் கம்ப்யூட்டர்ஸில் இந்த பெட்டாஃப்ளாப்ஸ்னு வரும்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங். எஸ், பெட்டாஃப்ளாப்ஸ். ஓகேங்களா? இந்த பெட்டாஃப்ளாப்ஸ்னால் என்ன, கியூபிட்ஸ்னால் என்ன அப்படின்றத நீங்கள் படிங்க. நீங்கள் படித்ததை நம்ம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க. ஓகேங்களா? எஸ் நெக்ஸ்ட் போயிடலாம். Indian Army's groundbreaking initiative first 3D mirror scope for minimally invasive glaucoma surgery. ஓகேங்களா? ஸோ இந்த குளூக்கோமா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் கண்ணு சார்ந்த ஒரு சர்ஜரி. ஸோ இந்த சர்ஜரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி ஹாஸ்பிட்டலில், ஓகேங்களா, நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய ஆர்மி ஹாஸ்பிட்டலில் மினிமல் இன்வாசிவ் குளூக்கோமா சர்ஜரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3D மிரர் ஸ்கோப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 3D மிரர் ஸ்கோப்பை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு டைமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா மினிமலி இன்வாசிவ் குளூக்கோமா சர்ஜரி பண்ணியிருக்காங்க. த 3-dimensional visualization system 8 surgeries related to squint, cataract, corneal, glaucoma and retinal disorders. ஸோ இது என்னன்னா ஒரு 3D polarization கிளாஸை வச்சு குளூக்கோமா சர்ஜரியை வந்து ஈஸியாக பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நார்மலாக பார்க்கும்போது நம்ம இப்படி பார்ப்போம். லைக் மேபி சம் டாக்டர்ஸ் வந்து மேபி இப்படி பார்ப்பாங்க. அந்த 3D டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இதை பார்க்கறதுனால ஈஸியாக வந்து சர்ஜரிஸ் முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க இதில் வந்து என்னென்னா ஷார்ட்டர் சர்ஜரிக்கல் டைம் சீக்கிரமாக முடிச்சிடுறாங்க, லோவர் காம்ப்ளிகேஷன் ரேட்ஸு. ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ஜரியை முடிக்கிறதுக்காக என்ன யூஸ் பண்ணியிருக்கிறாங்க? 3D மிரர் ஸ்கோப் இன் குளூக்கோமா சர்ஜரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இந்தியாஸ் டாமினன்ஸ் அட் செகண்ட் ஏஷியன் யோகாசனா ஸ்போர்ட் சாம்பியன்ஷிப் 2025. ஸோ இந்த யோகாசனா சாம்பியன்ஷிப் 2025 வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி இந்தியாவில் நடந்தது. ஸோ இந்தியா வந்து எப்பவுமே எப்படி தெரியுமா, இந்தியாவுக்குள்ளே நடக்கிற கேம் எல்லாத்தையுமே மெடல் அதிகமாக வாங்குவாங்க, இந்தியாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே மெடல் கம்மியாக வாங்குவாங்க. ஸோ இது வந்து வழக்கமான ஒரு விஷயம் தான். மோஸ்ட்டாக, ஓகேங்களா, மோஸ்ட்டாக, பட் நாட் ஆல் டைம்ஸ், மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடந்துச்சு அப்படின்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மெடல் வின் பண்ணுவாங்க. அது என்னன்னே தெரியல இது கதை. ஏன்னா இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து எப்படி அதுன்னு சாத்தியம்னே தெரியல. ஏன்னா பாருங்களேன், 83 கோல்டு மெடல் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்களா. 82 கோல்டு மெடல்ஸ் இன் செகண்ட் ஏஷியன் யோகாசனா ஸ்போர்ட் சாம்பியன்ஷிப். ஓகேங்களா? எஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நேஷன்ஸ் லைக் ஜப்பான், மங்கோலியா, நேபாள், ஸ்ரீலங்கா எல்லாருமே கலந்துருக்காங்க. அதில் இந்தியா வந்து 83 மெடல். ஸோ இதோட இந்த டேபிள் டைப்ஸ்லேயே நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடல் டேலி யோகாசனா சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபர்ஸ்ட் 83 கோல்டு மெடல். ஸோ பாருங்களேன், மற்ற ஜப்பான் வந்து 3, இதில் 83 கோல்டு மெடல் எப்படி இந்தியா வாங்கினாங்க, அதுதான் எனக்கு டவுட்டு. ஸோ இந்தியாவில் நடந்ததுனால இந்தியா வாங்கினாங்களா என்னன்னு தெரியல. ஓகே, ஸோ வாட் எவர். ஸோ நேபாள் வந்து பார்த்தீங்கன்னா 5th பிளேஸில் இருக்காங்க. மேபி இந்த கண்ட்ரிஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ யூஎஸ்ஏ இன்னும் மற்ற கண்ட்ரிஸ் கூட நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா we would have come in the place of 3, 4 something like that. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த நியூஸ். ஸோ இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா? ஸோ முடிச்சலாம், இன்னும் கொஞ்சம் நியூஸ் தான் இருக்குது. ஓகே, மானுஷா அண்ட் தியா சிட்டாலே கிரியேட்ஸ் ஹிஸ்ட்ரி அட் WTT. ஸோ வேர்ல்டு டென்னிஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெண்டர் துனிஸில் நடந்த இந்த சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா மானுஷா அண்ட் தியா சிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, சிம்பிளான ஒரு ஸ்போர்ட் நியூஸ். மிரர் ஸ்கோப்புன்ட்டா மைக்ரோஸ்கோப், சாரி. ஓகே, ஸோ மானுஷா அண்ட் தியா சிட்டாலே ஒன் மிக்ஸ்டு டபுள்ஸ். எதுலனா WTT கண்டெண்டர் ஈவெண்ட். இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா துனிஸில் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ த விக்டரி கம்ஸ் ஆஃப்டர் மானிகா, பாத்ரா அண்ட் சத்யன் கன்சர் வின் அட் த 2021 வேர்ல்டு. ஓகே, இது தேவையில்ல, ஜஸ்ட் இதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ என்ன நேம் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா WTT கண்டெண்டர் துனிஸ் 2025. ஸோ இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா துனிசியாவில் நடந்திருக்கு. ஸோ யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க? வேர்ல்டு டேபிள் டென்னிஸ். யார் வின் பண்ணியிருக்காங்க? மானுஷா அண்ட் தியா சிட்டாலே வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட்டு,
மற்ற வின்னர்ஸ் இருக்காங்க, யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ ஒன்ஸ். ஓகே, 14-year-old, இது நம்ம நேற்றே நீங்கள் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. வைபவ் சூரியவான்ஷி, இவர் வந்து 14 வயசு தான் ஆகுது. பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுரி அடிச்சிருக்காரு. 35 பாலில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட், ஓகேங்களா, செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் டு ரீச் செஞ்சுரி, செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் டு ரீச் செஞ்சுரி இன் ஐபிஎல் ஹிஸ்ட்ரி, ஓகேங்களா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டீம்காரர் இவர்? குஜராத் டைட்டன்ஸா, சாரி ராஜஸ்தான் ராயல்ஸா? ஓகே, he became the youngest player to score a 50 and then went on to score a century of just 35 balls, the second fastest century in IPL history, ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த நியூஸ். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தப்போ இது ரொம்ப பிரபலமான நியூஸ் தான், ஓகேங்களா. பட் இது கேட்க மாட்டாங்க எக்ஸாமில், ஸோ கவலைப்படாது. ஸோ அந்தளவுக்கு இது கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். பட் ஸ்டில் மற்ற நியூஸோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இந்த மாதிரியான நியூஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கம்மியாகும் எக்ஸாமினர் பாயிண்ட் ஆஃப் வியூவில். பட் ஸ்டில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய நியூஸ் தான், ஓகேங்களா. ஸோ வைபவ் சூரியவான்ஷி, 14 years old, the youngest player to score second fastest century in IPL history. Okay, so book of Rammanujas life and legacy to be launched in New Delhi. ஸோ ராமானுஜரோட லைஃப் ஹிஸ்ட்ரி சம்மந்தமான ஒரு புக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ராமானுஜமோட பர்த்டே டேட் என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ ராமானுஜமோட பர்த்டே டேட் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? எஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் மேத்தமெட்டிஷியன். ஸோ நேஷ்னல் ஆர்ச்சிஸ் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா யார் கூட சேர்ந்துருக்காங்க? வாணி பிரகாஷன் அப்படின்ற கூட சேர்ந்து இந்த ராமானுஜம் ஜேர்னி ஆஃப் அ கிரேட் மேத்தமெட்டிஷியன் அப்படின்ற புக்கை வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க, ஓகேங்களா. இன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ இதை யார் ஆத்தர் பண்ணியிருக்காங்க? அருண் சின்ஹால் அண்ட் தேவேந்திர குமார் சர்மா. ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ், ஓகே. எஸ். ஸோ இந்த வாணி பிரகாஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிஷிங் ஹவுஸு, இவங்க தான் பப்ளிஷ் பண்ணுறாங்க, இவங்க தான் ஆத்தர். ஸோ ராமானுஜமோட பர்த்டே டேட் என்னது? ராமானுஜமோட பர்த்டே டேட் என்னது? டிசம்பர் 22. எஸ், இஃப் ஐம் நாட் ராங், டிசம்பர் 22 தான். ஸோ ஏதாவது தப்பாக இருந்துச்சுனாலும் கூட எனக்கு தெரியும் 22 தான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எஸ், நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ சிம்பிள் தான், டக்குன்னு முடிச்சிடலாம். ஃபிலிம்மேக்கர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் சாஜி என் கருண் பாஸ்ட் அவே. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாட்டோகிராஃபர் சஜி என் கருண், ஓகேங்களா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் கேரளா ஸ்டேட்டை சேர்ந்தவர். ஸோ இவர் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபர், இவர் இறந்துட்டார், ஓகேங்களா. ஆபிச்சுரி நியூஸ் சிம்பிளாக படித்தாலே போதும். ஸோ ஹிஸ் டைரக்டரல் டெபியூட் பிறவி 1989 பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா டி ஓர் அப்படின்ற ஒரு கேம்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து இவருக்கு இந்த அவார்ட்லாம் கிடச்சிருக்கு. இவருமே ஒரு புகழ்பெற்ற ஒரு சினிமாட்டோகிராஃபர், ஓகேங்களா. எஸ், ஆயுஷ்மான் பாரத் திவாஸ் 2025 April 30 வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் யோஜனாவை நாம் ஹைலைட் பண்ணி இந்தியாவில் காட்டணும், அதை பற்றின அவேர்னஸை கொடுக்கணும். ஸோ ஆயுஷ்மான் பாரத் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக? இட் இஸ் ரிலேட்டட் டு ஹெல்த், ஓகேங்களா. ஆயுஷ்மான் பாரத் யோஜனா விச் வாஸ் லான்ச்ட் பை த பிரைம் மினிஸ்டர். எப்போ லான்ச் பண்ணப்பட்டது? 2018, ஓகேங்களா. ஸோ இந்தியாவோட ஹெல்த் கேரை ஹைலைட் பண்ணுற விதமாக ஒரு ஸ்கீம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயுஷ்மான் பாரத் யோஜனா, ஓகேங்களா. ஸோ இதை பற்றி மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு, இதை பற்றின அவேர்னஸ் கொடுக்கறது தான் ஆயுஷ்மான் பாரத் திவாஸ் வந்து April 30 அப்சர்வ் பண்ணப்படுகிறது. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை படிச்சுக்கணும், ஓகேங்களா. ஏதாவது ஸ்டாட்டிக்காகவே நமக்கு தெரியணும், ஓகேங்களா. எஸ். ஸோ த மெயின் கோல் ஆஃப் யுனைடெட் நேஷன் கன்சர்னிங் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜஸ் இஸ் லீவ் நோ ஒன் பிஹைண்ட், ஓகேங்களா. இந்த மாதிரி படிச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி தீம்ஸுமே எக்ஸாமில் வந்து கேட்குறாங்க, ஓகேங்களா. எஸ், நெக்ஸ்ட்டு போயிடலாமா? எஸ், யூ ஹேவ் ரீச்டு த எண்ட் ஆஃப் த டாக்குமெண்ட். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் 30th April 2025 முடிஞ்சது. எஸ், இன்னைக்கு நியூஸில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இன்றைக்கி நியூஸில் ஏதாவது டவுட் இருக்கா? 22 தான் சார். எஸ், தேங்க்யூ. ஓகே. ஸோ இன்றைக்கி நியூஸில் ஏதாவது டவுட் இருக்கா? இன்றைக்கி கிளாஸ் எப்படி இருந்தது? ஸோ டெய்லியுமே லைவ் வாங்க. நானுமே ரெகுலராக லைவ் வந்துடுவேன், ஓகேங்களா. ஒரு நாள் ஸ்டாப் ஆகாது, ஓகேங்களா. ரேர் டைம்ஸில் வேணால் ஸ்டாப் ஆகலாம் மீன்ஸ் ரேர் டைம்ஸில் வேணால் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைமிங் மாற்றுவோம். அதுவுமே நான் முன்னாடியே சொல்லிடுறேன். உங்களுக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பற்றின அப்டேட்ஸ் தெரியணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ண வேண்டிய டெலகிராம் சேனல் வந்து @கைட்லி தமிழ், ஓகே. @கைட்லி தமிழ் அப்படின்ற சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆர் CA பரிதாபங்கள் அப்படின்ற குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா.
ஸோ இன்கேஸ் என்கிட்ட ஏதாவது டவுட் கேட்கணும் அப்படின்னா at Immanuel _Matthew 27. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டா ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ நான் வந்து சாட்டர்டே சண்டேஸில் வந்து நான் ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், ஸோ திரும்பவும் நாம் நாளைக்கு கிளாஸில் வந்து பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக சொல்லுங்கள் சார். நைஸ் செஷன், இன்னும் கொஞ்சம் டெப்த்தாவா? ஓகே சொல்லலாம் சார். ஃபஸ்ட்டில் இருந்து ஒரு ரீகால் சார் பண்ணிக்கலாம். ஸோ போக போக நிறைய மக்கள் வரட்டும், அப்போ தான் நமக்குமே கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். ஓகேங்களா, ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு 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 குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒன்றா படிக்கும்போது அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த என்கரேஜ்மெண்ட் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நிறையா மக்களுக்கு நம்ம செஷனை வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா, நிறையா மக்கள் அந்த 8:30 டைமில் வந்து பார்க்கட்டும். காலையில் எந்திரிச்சு ஒரு 8:30லேருந்து டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 7 o'clock எந்திரிச்சு அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணி 8:30 கரண்ட் அஃபேர்ஸ் 8:30 to 9 o'clock 9:30 கரண்ட் அஃபேர்ஸை முடிச்சுட்டு மற்ற செஷனில் உட்காந்து படிக்கிற அந்த ஒரு அட்மாஸ்ஃபியருக்குள்ளே வரணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே இன்வைட் பண்ணுங்கள். நம்ம நிறைய மக்கள் நம்ம ஜாயின் பண்ணி படிக்கும்போது கண்டிப்பாக என்கரேஜ்மெண்ட் ஆகும். அப்போ நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம புதுசாக பண்ணலாம் சரிங்களா. ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இனிஷியலாக நீங்கள் வரீங்க பார்த்தீங்களா, ஸோ உங்களோட சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப 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 நன்றி சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி டெய்லியுமே வாங்க. வீக்லி கொஷின் அண்ட் ஆன்சர் செஷனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் மிஸ் பண்ணிடுங்க. டெய்லி படிச்சுட்டு வீக்லி விட்டுறக்கூடாது. அதையுமே வாங்க, அது சாட்டர்டே இருக்கும். ஓகேங்களா. ஓகே கைஸ், ஸோ வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். நான் கமெண்ட்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் நாளைக்கு காலையில் திரும்பவும் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ டேக் கேர், ஹாவ் அ நைஸ் டே, பாய்.